சிம்சோன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த தெளியலால் வந்து பிரச்சனை பண்ணும்போது, ஏசப்பா எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அந்த இடத்தை விட்டு மட்டும் போயிருந்தான்னு வச்சுங்களேன். யோசேப்பு இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாரு. அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் கூட டிசைட் பண்ணிட்டான், இது வரைக்கும் நம்ம இந்த இடத்துல இருந்தோம், இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம இருந்துச்சோம்னா நம்ம எதிர்காலமே ஒண்ணும் இல்லாம போயிரும். பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலையே போனா பரவாயில்ல, இந்த பணமே போனா பரவாயில்லன்னு அங்க இருந்து விட்டுட்டு ஓடினான் தெரியுமா? சில நேரத்துல வந்து நமக்கு இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறோமோ, பணம் நமக்கு போயிருமோ, தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க துக்கப்பட்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த இடத்தை விட்டு போக மாட்டாங்க. ஒண்ணு நினைச்சுங்க, பைபிள்லயே அதிகமான பணத்திற்கு விற்கப்பட்டவன் யார் தெரியுமா? இந்த சிம்சோன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, யூதாஸ் காரியர், இவங்க எல்லாம் பணத்திற்காக விற்கப்பட்டவர்கள். ஆனா அதிகமான தொகை, கோடிக்கணக்கான பணத்துக்கு விற்க 5 ராஜாக்கள் வந்து அவனுக்கு பணம் கொடுத்தாங்களாமா. நீ அவனை மட்டும் எங்க கைக்குள்ள கொடுத்துரு, அவ்வளவு வேல்யூ, அவ்வளவு வேல்யூ. எப்பா, உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய மதிப்பு எவ்வளவுன்னு உனக்கு தெரியாது சாமி, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. யாருக்கும் என் வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியலப்பா, தெரியலடா. இன்னைக்கு தாண்டா தெரியுது, இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கும் போது தாண்டா தெரியுது. இவ்வளவு பெரிய வேல்யூ, இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு என்ன நம்பி இருக்கீங்களா? இப்படி என்ன வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? இன்னைக்கு நீ சாதாரணமான இருக்கும் வேல்யூ ரொம்ப பெருசு கண்ணா, ரொம்ப. இது உலகத்துல இருக்கிற மனுஷன் உன்ன வேல்யூவா பாக்குறதுனால நீ வேல்யூவான பர்சன் கிடையாது. அதை குறிச்சு நீ யோசிக்காத.